ஜிம் செல்ல வேண்டும் என்று அவனும் சில நாட்களாக யோசித்துக் கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் ஷிவானியோடு செல்வதை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. சர்வா எதுவும் பேசாமல் அவளை முறைக்க, என் கூட ஜிம்முக்கு வர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இட்ஸ் ஓகே, நாம ஏன் டின்னர் போகக்கூடாது? எனக்கு நீங்க எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் ஒரு டின்னர் போலாமே என்று அவள் அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே போக, நான் தான் ஆல்ரெடி ட்ரீட் கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன, நான் வரல, எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு என்று சர்வா அதற்கும் பதில் சொன்னான். ஒவ்வொரு கேள்விக்கும் சர்வா இப்படி எரிச்சலோடு பதில் கூறுவதில் அவளுக்கும் தான் தேவையில்லாம நிறைய பேசுகிறோமோ என்ற யோசனை வந்தது. அதனால் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு வேடிக்கை பார்ப்பது போல பாவனை செய்தாள். பிறகு ஏதோ யோசனை செய்த சர்வா, இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை மறந்துடணும், இனிமே அதை பத்தி பேசுறதோ இல்ல அதே மாதிரி மறுபடியும் நடந்துக்கிறதோ கூடாது. அப்படி நடந்தா அது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை என்று அவன் சொன்னதும் திரும்பி பார்த்து சரி என்று தலையாட்டினாள். நிச்சயம் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் அவர்கள் இருவரையும் தாண்டி வேதிகாவுக்கும் அது பிரச்சனையை தரும் என்று சர்வா நினைத்தான். அதற்கு பிறகு அவள் அமைதியாகவே இருக்க, தான் பேசியதில் அவள் வருத்தப்படுகிறாள் என்று உணர்ந்த சர்வா, ஆமா, நீ போட்ட இந்த டிராமாவை அந்த ஷியாம் நம்பி இருப்பானா? அவனை பார்த்தாலே பணக்கார பையன்னு தெரியுது. அவன மாதிரி ஒருத்தனை விட்டுட்டு என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவன் எப்படி நம்புவான் என்று தானாகவே பேச்சை ஆரம்பித்தான். அதில் சிரித்துக்கொண்டே அவனை மேலும் கீழும் பார்த்த ஷிவானி, ஒன்னும் இல்லாதவங்க தான் இப்படி கோட் சூட்டெல்லாம் போட்டிருப்பாங்களா என்று கேட்டவள் சர்வா பதில் சொல்வதற்குள், நான் சும்மா சொன்னேன், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், என்ன வேலை பார்க்குறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஒரு மனுஷனா ஒருத்தர் எவ்வளவு நல்லவர்ங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது ஷியாமை விட நீங்க ரொம்ப பெட்டர் தான் என்று அவள் தெளிவாகச் சொல்ல, சர்வாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவள் பேச்சில் பல அர்த்தங்கள் மறைந்திருப்பது போல அவனுக்கு தோன்றியது. அதனால் சில நொடிகள் அமைதிக்குப் பிறகு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா மாதிரி வேதிகாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்று வேண்டுமென்றே வேதிகாவை பற்றி கூறினான் சர்வா. வேதிகா உங்களை இப்ப வேணும்னா வெறுக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல அது எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. அவளும் நானும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் அவ வெறுக்க ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் அதுல இருந்து அவ மாறவே மாட்டா. அவளுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்குள்ளேயும் அன்னைக்கு அப்படி நடக்காம இருந்திருந்தா கூட என்று ஷிவானி தட்டு தடுமாறி பேச கை நீட்டி தடுத்த சர்வா, நீ நினைக்கிற மாதிரி அன்னைக்கு நைட் எதுவுமே நடக்கல என்று அழுத்தமாக கூறினான். அதில் ஆச்சரியமாக அவள் சர்வாவை பார்க்க, எதுக்கு இப்படி பார்க்கிற என்றான் புரியாமல். அது ஒன்னும் இல்லை என்று சொன்னவள் சட்டென பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். சர்வாவிற்கு தெரியாமல் முகத்தில் வந்து போன புன்னகையையும் மறைத்துக் கொண்டவள், என் வீடு வந்துருச்சு, இங்கதான் நிறுத்துங்க என்று கூற சர்வா காரை அவள் சொன்ன இடத்தில் நிறுத்தியதும் காரை விட்டு இறங்கியவள், ரொம்ப தேங்க்ஸ் சர்வா, அப்புறம் இன்னைக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஐம் சாரி அண்ட் பாய் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினாள். அவள் வீட்டிற்குள் செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்த சர்வா பின் காரை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். சர்வாவின் நினைவு முழுவதும் இப்போது ஷிவானி பற்றிதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா வித்தியாசமா நடந்துக்கிறா, இன்னொரு பக்கம் என்ன புகழ்ந்து தள்ளுறா. ஆலியாவுக்கு அப்புறம் என்கிட்ட நிஜமாவே மரியாதையா நடந்துக்கிறது இவ மட்டும்தான். ஆலியாவுக்கு கூட என்னை பத்தின உண்மை தெரியும், ஆனா இவ எதுவுமே தெரியாம என்னை மதிக்கிறா. ஒரு பக்கம் பார்த்தா சந்தேகமா இருக்கு, இன்னொரு பக்கம் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. இவளால பிரச்சனை வராம இருந்தா சரி என்று மனதிற்குள் யோசனை செய்து கொண்டு வேதிகாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டவனுக்கு மீண்டும் சூர்யாவின் ஞாபகம் வந்தது. அவன் நாளை வரப்போகிறான். அவனை எப்படி சமாளிப்பது, கம்பெனிகளின் பொறுப்பை எப்படி மீண்டும் தன் கைக்கு கொண்டு வருவது, தனது அடையாளத்தை எப்படி மறைப்பது, மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுவதை இப்படியே பொறுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பல கேள்விகள் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருக்க அனைத்தையும் ஓரம் கட்டி வைத்தவன் வீட்டிற்குள் நுழைந்தான். வீட்டில் யாருமே இல்லை. லேட்டா வந்ததுல இது ஒரு நல்லது, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை என்று மனதில் நினைத்தவன் சத்தமில்லாமல் அடியெடுத்து வைத்து வேதிகாவின் அறைக்குச் சென்றான். அங்கும் அவள் தூங்கி இருக்க சத்தமே இல்லாமல் மறுபக்கம் சென்று படுத்து விட்டான். காலை அவள் எழுவதற்கு முன்பே எழுந்தவன் தயாராகி நேராக டைனிங் டேபிளுக்கு வந்துவிட்டான். அப்போது அங்கு, கம்பெனி இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு என்று மெதுவாக அதியமானிடம் பேச்சை ஆரம்பித்தார் அம்பிகா.
சர்வாவிற்கு அவர்கள் டைனிங் டேபிளில் எப்போதும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பது எரிச்சலை கொடுத்தது. சாப்பிடும்போது மட்டும்தான் ஒன்னா இருக்காங்க, அப்ப கூட பிசினஸ் ப்ராஜெக்ட்னு எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்று கடுப்பாக அவன் அமர்ந்திருக்க, கம்பெனி நல்லா போய்கிட்டு இருக்கு, தீரஜ் தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறான் என்று அதியமான் சத்தமாக கூறிட, அம்பிகாவிற்கு அவரது பேச்சிலிருந்தே வேதிகா மீது அவருக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை என்பது புரிந்தது. ஆனா மாமா, வேதிகாக்கும் இன்னொரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். அவ தீரஜை விட எல்லாத்தையும் நல்லா பாத்துக்குவா, அவளை நீங்க ஒரேடியா ஒதுக்கி வைக்கிறது சரியில்லை என்று அம்பிகா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த வேதிகா அம்மாவின் கையை பிடித்து எதுவும் பேச வேண்டாம் என்பது போல சைகை செய்தாள். வேறு வழியில்லாமல் சாப்பிடுவதில் கவனமானார் அம்பிகா. வேதிகாவும் அவர் அருகில் அமர்ந்தாள். சர்வா அதுவரை அமைதியாக இருக்க அவனை பார்த்த அதியமான், சர்வா, உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா என்று கேட்டார். அது உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா என்று வேதிகா வேகமாக கேட்டாள். தீரஜ் தான் சொன்னான். இப்ப எல்லாம் அவனுக்கு நிறைய நியூஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, தீரஜ் கூடிய சீக்கிரமே புரோட்டான் பப்ளிஷர் கம்பெனி கூட ஒரு டீல் சைன் பண்ண போறான் என்று தீரஜை புகழ்ந்து பேசினார் அதியமான். அப்போதாவது வேதிகாவிற்கு அவளது நிலை என்ன, தீரஜ் இப்போது இருக்கும் நிலை என்ன என்பது தெரியும் என்று நினைத்தார். புரோட்டான் பப்ளிஷர்ஸ், அது டைகரோட கம்பெனி தானே என்று சர்வா கேட்டதும் உடனே அவனை திரும்பி பார்த்தார் அதியமான். டைகர் என்ற பெயரை கேட்டதும் அவர் உடல் ஒரு நொடி நடுக்கம் கொண்டது. ஆமா, டைகர் குரூப்ல மிகப்பெரிய கம்பெனி அதுதான். இப்ப கூட எப்படி தீரஜ் அதுல கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு ரெடி பண்ணான்னு எனக்கே தெரியல. ஆனா ரொம்ப முயற்சி பண்ணி அதை செஞ்சிருக்கான், எனக்கு பெருமையா இருக்கு என்று மீண்டும் மீண்டும் அதை அழுத்தமாக கூறினார் அதியமான். தன் கையில் இனி எதுவும் இல்லை, தீரஜ் தான் பிசினஸை கட்டி ஆளப்போகிறான் என்ற உண்மை வேதிகாவிற்கு உரைத்தது. அதில் அவள் கண்கள் கலங்க உடனே அம்பிகா, புரோட்டான் கம்பெனி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தானே, வேதிகா தான் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி நிறைய படிச்சிருக்காளே, அவ இதுக்கு பண்ணிருக்கலாமே என்று மகளுக்காக பேசினார். ஆமா, பண்ணிருக்கலாம் தான், ஆனா என்ன பண்றது, மேடமுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. காரை எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த, கிளப்புக்கு போக, ஷாப்பிங் போக, இதுக்கெல்லாம் தானே அவளுக்கு டைம் இருக்கு. இன்னொரு பக்கம் தீரஜ் எல்லா மீட்டிங்கையும் தனி ஆளா முடிக்கிறான், அவ்வளோ உழைக்கிறான். அதோட ரிசல்ட் தான் இந்த டீல். உன் பொண்ணு எப்படி அவனை விட இதை பெட்டரா பண்ணிருப்பான்னு சொல்லு பாப்போம் என்று அதுவரை மேலோட்டமாக பேசிக் கொண்டிருந்தவர் இப்போது வேதிகாவை நேருக்கு நேராகவே திட்டிவிட்டார். என்னதான் தீரஜ் நல்லவன் இல்லை என்றாலும் இந்த பிசினஸ் டீலுக்காக அவன் நிறையவே உழைத்திருக்கிறான் என்பது சர்வாவுக்கும் புரிந்தது. ஆனால் நிச்சயம் இதற்குள் ஏதோ ஒன்றை அவன் மறைத்திருப்பான் என்பதும் சர்வாவிற்கு தெரிந்திருக்க அதை யோசித்துக் கொண்டே நிமிர்ந்து பார்த்தான். அப்போது வேதிகாவின் கண்கள் கலங்கி இருப்பதைக் கண்டவன் உடனே அதியமானை பார்த்து, அதான் இன்னும் கான்ட்ராக்ட் ஃபைனல் ஆகலையே, நீங்க ஏன் வேதிகாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது, அவ இதைவிட பெட்டர் டீலை கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல என்று யோசனை சொன்னான். அவன் கையில் அடித்த வேதிகா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, வாய மூடு என்று சொல்ல, அம்பிகாவும் நீ வாய மூடு, அதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, உனக்கு என்ன தெரியும்னு நீ இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிற, உன் வேலையை மட்டும் பாரு என்று திட்டினாள். அவருக்கு எங்கே அவன் சொன்னதை கேட்டு அதியமான் வேதிகா மீது கோபப்பட்டு விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. அதியமான் நிமிர்ந்து அவனை பார்த்தார். சர்வா சாதாரணமாக, ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான், அப்புறம் எனக்கு ஒன்னும் வேலை போகல, இன்னைக்கு வேலைக்கு போகதான் போறேன் என்று அவன் கூறியதும் அதுவரை அமைதியாக இருந்த குணசேகரன், உனக்கு வேலை போயிருச்சுன்னு எல்லாரும் சொன்னது பொய்யா என்று ஆச்சரியமாக கேட்டார். எனக்கு வேலை போகல, என வேற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்காங்க, அதுவும் இல்லாம என்ன மேனேஜரா ப்ரொமோட் பண்ணி இருக்காங்க. நீ உண்மையதா சொல்றியா என்றார் அதியமான். எஸ் தாத்தா, விக்ரமன் சார் தான் என்ன புது கம்பெனிக்கு அனுப்பியிருக்காரு என்று சர்வா கூறியதும், நல்ல விஷயம்தான், ரொம்ப சீக்கிரமே உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, வெரி குட் என்று தண்ணீரை குடித்துக்கொண்டு அவர் சொல்ல சர்வா தானும் சிரித்தான். நீ தேவையில்லாம பேசினாலும் நீ சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் வேதிகாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன், முடிஞ்சா தீரஜை விட நல்ல டீலை முடிச்சு காட்ட நீ சொல்லு, அப்படியே கொஞ்சம் டிசிப்ளினா நடந்துக்க சொல்லு என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து எழுந்து சென்றுவிட உடனே மகளை கட்டிப்பிடித்துக் கொண்ட அம்பிகா, மாமா எப்படியோ உனக்கு ஓகே சொல்லிட்டாரு என்று மகிழ்ச்சியோடு கூறினார்.
வேதிகாவிற்கும் நடந்தது மகிழ்ச்சியாக இருந்தாலும், எப்ப என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? எதுக்காக இப்படி பேசுன என்று சர்வாவை பார்த்து கோபமாக கத்தினாள். சில நிமிடங்களுக்கு முன்னால் தீரஜை அவர் பெருமையாக பேசியபோது கண்கள் கலங்க அமர்ந்திருந்தது அவள்தான். இப்போது அவளுக்கு நன்மை செய்த சர்வாவையே அவள் திட்டிக் கொண்டிருக்க, வேதிகா, உனக்கு என்ன ஆச்சு? இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நீதானே ஆசைப்பட்ட, அதுக்கான சான்ஸ் தானே உனக்காக வாங்கி கொடுத்திருக்கான். அதுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கோவமா கத்தற என்று இப்போது குணசேகரன் கேட்க, வேதிகா எதுவும் பேசாமல் அமைதியாக சர்வாவை பார்த்தாள். வாய்ப்பு கிடைத்த பிறகும் எதற்காக வேதிகா சர்வா மீது கோபப்பட்டாள்? உதவி செய்தும் கூட தன்னை திட்டித் தீர்க்கும் வேதிகாவிற்கு சர்வா என்ன பதில் கொடுக்கப் போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.